Very good morning, students. Let us start our today's class with a prayer. God, grant me the serenity to accept the things I cannot change, courage to change the things I can, and the wisdom to know the difference. Amen. Dear children, we are going to see a grammar part called article today. What are articles? Articles are words that define a noun as specific or unspecific. Articles are defining properties in English grammar which defines a noun whether it is specific noun or unspecific noun. There are three articles in English grammar. Only three. They are a and the. A and the. Okay. See, a and an is used to talk about things which are not particular. Usually these are things that haven't been mentioned before or that the listener is unfamiliar with. So a and an are the articles talking about which are not particular, which are unfamiliar, which are not particular and which are unfamiliar to the listener. What is the meaning? உனக்கு ஃபெமிலியர், இப்போ நீ தான் லிசனர், நான் தான் பேசுகிறவங்க. உனக்கு அன்ஃபெமிலியராக இருக்க, உனக்கு முன்ன பின்ன அறிமுகம் இல்லாத ஒரு நவுனை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஏ ஆன் அப்படின்ற ஆர்டிகிள்ஸை யூஸ் பண்ணுவோம். உனக்கு முன்ன பின்ன அறிமுகம் இல்லாத நவுனை யூஸ் பண்ணும்போது ஏ ஆன் அப்படின்ற ஆர்டிக்கிளை யூஸ் பண்ணுவோம். த நல்ல தெரிஞ்ச ஃபெமிலியரான நவுன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது த யூஸ் பண்ணுவோம். எப்படி இந்த ஏ ஆனை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். A is used before a word beginning with a consonant sound. Listen, what they have mentioned, consonant letter கிடையாது, consonant sound. எதெல்லாம் consonant sound? Alphabet A to Z வரைக்கும் எழுதிக்கோ. A, E, I, O, U அடிச்சிரு, ஏன்னா அதெல்லாம் vowels. A, E, I, O, U இதெல்லாம் vowels. அது தவிர மீதி இருக்க 21 letters-உம் consonants தான். B, C, D, F, G இப்படி எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். அப்போ எப்படி எழுதலாம்? A boy, a cat, a dog starts with D, a flight starts with F, a gym starts with G, a horse starts with H, a joke, a kite, a lion, a mirror, etc. ஸோ AEIOU தவிர மற்றதில் ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாமே என்னென்னா கான்சனன்ட்ஸ். ஸோ இந்த கான்சனன்ட்ஸ்க்கு முன்னாடி தான் போடணும், ஆன் போடக்கூடாது. தென் ஆன் எங்கே யூஸ் பண்ணணும்? வவ்வல்ஸ்க்கு முன்னாடி ஆன் யூஸ் பண்ணணும். AEIOU ஆர் த வவ்வல்ஸ். ஆன் ஆப்பிள், ஆன் எலிஃபண்ட், ஆன் இடியட், ஆன் ஆரஞ்ச், ஆன் அம்ப்ரெல்லா, எக்ஸெட்ரா. ஓகே, ஸோ இது எல்லாமே வவ்வல்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம்னா ஆன் யூஸ் பண்ணலாம். தெர் ஆர் சம் எக்ஸப்ஷன்ஸ் இன் எவ்ரி கேசஸ். எல்லாத்துலேயுமே எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும். நான் ஆல்ரெடி உனக்கு சொன்னேன், வவ்வல் சவுண்ட் இருக்கணும், அப்போ ஆன் யூஸ் பண்ணலாம். அல்லது கான்சனன்ட் சவுண்ட் இருக்கணும், அப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹைச்சில் ஸ்டார்ட் ஆகுது அவர். ஆனால் எப்படி நம்ம சவுண்ட் ஹவர்னு சொல்லக்கூடாது, அதை அபர்னு சொல்லுவோம். இஸ் அ வவ்வல் சவுண்ட். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆன் யூஸ் பண்ணுறோம். ஆனஸ்ட், ஆனஸ்ட் மேன், ஆன். ஆனஸ்ட், வவ்வல் சவுண்ட். ஸோ ஆன் யூஸ் பண்ணுறோம். எயர், ஆன். ஓகே, ஆனரபிள், ஆனரபிள் ஐடியா, ஆன். இதே மாதிரி நிறைய இருக்குது. எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறேன். எம்பி, an MP, MLA, an MLA, NRI, NRI வெளிநாட்டிலேருந்து இந்தியன்ஸ் வேலை செய்கிறாங்களே அவங்க, an NRI. ஏன் இந்த எம்மாக இருக்கட்டும், இந்த என்னாக இருக்கட்டும், எல்லாம் எதில் ஸ்டார்ட் ஆகுது? AMR, MLA, MP, NRI, வவ்வல் சவுண்ட். அதனால என்ன போடுறோன்னா ஆன் யூஸ் பண்ணுறோம். அப்போ இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் எக்ஸப்ஷனல் கேசஸ். AEIOU தவிர வேறு எங்கெல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? ஆன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். அதே போல் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வவ்வல், ஆனால் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க? யூஸ் பண்ணியிருக்காங்க.
ஓ ஒரு வவ்வல், ஈ ஒரு வவ்வல், யூ ஒரு வவ்வல், யூ ஒரு வவ்வல், யூ ஒரு வவ்வல், யூ ஒரு வவ்வல். ஆனால் அதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள், யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் யூஸ் பண்ணும்? வை வி ஷுட் யூஸ் ரீசன் ப்ரனன்சியேஷன் தான். ஒன்று நீங்கள் சொல்லுவீங்க, ஓ கிடையாது, அது பன், ஒன் ஐட் டாக், ஒன் ஐட் மேன், பன். ஓகே, ஒன் ருபி காயின், ப சவுண்டு. ஸோ வி ஷுட் யூஸ் ஹியர். இது ஈரோப்பியன் கிடையாது, யூரோப்பியன். யூரோப்பியன் இஸ் அ கான்சனன்ட் சவுண்ட். கான்சனன்ட் லெட்டர் கிடையாது, கான்சனன்ட் சவுண்ட். யூரோப்பியன், யூ. ஸோ ஏ யூஸ் பண்ணியிருக்கோம். யூசர், யூ சவுண்டு. ஓகே, யுனைடட் ஃப்ரண்ட், யூ சவுண்டு ஏ. யூனிவர்சிட்டி, யூனிசைக்கிள், ஏ யூஸ் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. யூனிஃபார்ம், ஓகே, யூனிஃபார்ம். யூரோப்பியன், இதெல்லாமே என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தான் யூஸ் பண்ணுவோம், ஆன் யூஸ் பண்ண மாட்டோம். இஸ் இட் கிளியர்? இது ஏக்கோ ஆன்கோ உள்ள எக்ஸப்ஷனல் கேசஸ். தென் மூவ் ஆன் டு த. ஸோ வென் டு யூஸ் ஏ அண்ட் ஆன், தட் இஸ் த யூசேஜ் ரூல். வென் மென்ஷன் சம்திங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், ஏதாவது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சொல்லும்போது என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன் தான் யூஸ் பண்ணணும், இல்லை ஏ தான் யூஸ் பண்ணணும். ஐ வெண்ட் ஃபார் அ மூவி, ஐ வெண்ட் ஃபார் அ மூவி. இன் தட் மூவி த ஹீரோ ஃபவுட் வெல், அந்த மூவியில் ஹீரோ நல்லா சண்டை போட்டார். ஐ வெண்ட் ஃபார் அ மூவி, இன் தட் மூவி த ஹீரோ ஃபவுட் வெல். த மூவி வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங், த மூவி வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஐ வெண்ட் ஃபார் அ மூவின்னு சொன்னேன், ஐ வெண்ட் ஃபார் அ மூவின்னு சொன்னேன். நெக்ஸ்ட் சென்டென்சஸில் த சொன்னேன். இங்கே நம்ம தவை இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் நான் ஒரு நவுனை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஆகும், அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணினோடனே அந்த நவுன் ஃபெமிலியர் ஆயிரும். ஆஃப்டர் தட் ஃபெமிலியர் நவுன் ஐ யூஸ் த யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஐ வெண்ட் ஃபார் அ மூவி, இன் தட் மூவி ஹீரோ ஃபவுட் வெல் and the movie was very interesting, the movie was very interesting. Is it clear? So first time introduce பண்ணும்போது a அல்லது than யூஸ் பண்ணணும். Second rule, when talking about something which belongs to a set of same thing, this is a pen, ஒரே விஷயத்தை introduce பண்ணும்போது this is a pen, this is a pencil, this is a eraser, there is a book. ஓகே, அப்போது நம்ம யூஸ் பண்ணுவோம். when talking about someone who belongs to a certain group, ஒரு குரூப்புக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒரு என்ஜினியராக இருக்காங்க, ஷீ இஸ் அன் என்ஜினியர். ஓகே, அவங்க ஒரு டாக்டராக இருக்காங்க, அவங்க ஒரு லேபராக இருக்காங்க. ஸோ ஷீ இஸ் அன் என்ஜினியர், ஹீ இஸ் அன் லேபர், ஹீ இஸ் அன் ஆர்கிடெக்ட். ஓகே, ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு குரூப் பிலாங் பண்ணும்போது ஆன் யூஸ் பண்ணுவோம் அல்லது ஏ யூஸ் பண்ணுவோம். when talking about a certain kind of thing, சில திங்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஐ ஹாவ் மேட் அ கிரேட் மூவி, நான் ஒரு விஷயம் புதுசாக பண்ணியிருக்கேன், நான் ஒன்று புதுசாக பண்ணியிருக்கேன். அப்படி certain kind of things இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது. அடுத்தது when wanted to say that someone is certain kind of person, அவங்க அப்படிப்பட்ட ஒரு ஆளுன்னு அவங்களோட கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது. she is a shy girl, அவங்க ஒரு கொஞ்சம் வெக்கப்படுற டைப், ஷை, அவங்களோட நேச்சரை கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி ஏ அல்லது ஆன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே தான் ஏ அல்லது ஆன் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது த எங்கே யூஸ் பண்ணுவோன்றதை பார்க்கலாம். see this example. இந்த எக்ஸாம்பிளை பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் த லாங் டே த கப் ஆஃப் டீ டேஸ்ட் பர்டிகுலர்லி குட். இங்கே இந்தன்ற ஆர்டிக்கிளை யூஸ் பண்ணியிருக்கோம், ஏவும் யூஸ் பண்ணலாம். கீழே பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம்பிளில் இருக்கும், ஆஃப்டர் அ லாங் டே அ கப் ஆஃப் டீ டேஸ்ட் பர்டிகுலர்லி குட். இங்கே மேலே அதே சென்டென்ஸ் த யூஸ் பண்ணியிருக்கோம், கீழே அதே சென்டென்ஸ் ஏ யூஸ் பண்ணியிருக்கோம், மீனிங் மாறும். அதுதான் உங்களுக்கு இப்போ புரிய வைக்க போகிறேன். பை யூஸிங் த ஆர்டிக்கிள் த வி ஹாவ் ஷோன் தட் இட் வாஸ் ஒன் ஸ்பெசிஃபிக் டே தட் வாஸ் லாங் அண்ட் ஒன் ஸ்பெசிஃபிக் கப் ஆஃப் டீ தட் டேஸ்ட் குட். அப்போது ஒரு பர்டிகுலர் டேயில் அப்படின்னு அந்த பர்டிகுலர் டே, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி வந்து எனக்கு டியூஸ்டே, நம்ம இன்றைக்கி டியூஸ்டே, ஆனால் சண்டே எனக்கு அப்படி இருந்ததுன்னு வச்சுக்குவோம். ஐ ஃபீல் தட் சண்டே இஸ் அ லாங் டே, அங்கே நான் ஒரு கப் ஆஃப் டீயை வந்து குடித்தேன் அப்படின்றத நான் சொல்கிறேன்னு வச்சுக்குவோம்.
அப்போது நான் எப்படி சொல்லுவேன், ஆஃப்டர் த லாங் டே த கப் ஆஃப் டீ டேஸ்ட் பர்டிகுலர்லி குட். இந்த நீளமான சண்டேல அன்றைக்கி ஈவினிங் எனக்கு ரொம்ப போர் அடிச்சது சண்டே, ஆனால் அன்றைக்கி ஈவினிங் அந்த டீ குடித்தது எனக்கு நல்லா இருந்தது அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணுறதுக்காக என்ன செய்கிறேன் அப்படின்னா த யூஸ் பண்ணுறேன். ஓகே, இங்கே பாருங்கள், ஆஃப்டர் அ லாங் டே அ கப் ஆஃப் டீ டேஸ்ட் பர்டிகுலர்லி குட். பை யூஸிங் த ஆர்டிகிள் ஏ we have created a general statement implies that any cup of tea would taste good after a long day. எப்படி இந்த இடத்துல என்ன மீன் பண்ணுது அப்படின்னா எனி கப் ஆஃப் டீ, சாரி, எனி கப் ஆஃப் டீ, எனி கப் ஆஃப் டீ, எனி கப் ஆஃப் டீ would taste good after any long time. அதாவது எப்படிப்பட்ட லாங் டைமாக இருந்தாலும், லாங் டேயாக இருந்தாலும், அது இந்த லாஸ்ட்டு சண்டேயாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது எப்படி ஒரு லாங் டேயாக இருந்தாலும் ஒரு ஈவினிங் ஒரு டீ குடித்தோம் அந்த டே எண்டில் அப்படின்னும் போது ரிலாக்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு ஜென்ரலைஸ்டாக ஒரு திங்கை சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு பொதுவான கருத்தை சொல்கிறோம் அப்படின்னா யூஸ் பண்ணலாம். ஆனால் ஒரு பர்டிகுலராக சொல்கிறோம் அப்படின்னும் போது தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த இடத்துல நமக்கு புரிய வர கருத்து. நெக்ஸ்ட்டு இந்த டிஃபைனைட் ஆர்டிக்கல் பற்றி பார்ப்போம். இந்த டிஃபைனைட் ஆர்டிக்கல் இஸ் த வேர்ட் தன்றது தான் டிஃபைனைட் ஆர்டிக்கல். ஆர்டிக்கல்லையே 2 டைப் இருக்குது, ஏ அண்ட் த. அதில் டிஃபைனைட் இன்டிஃபைனைட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். டிஃபைனைட் இன்டிஃபைனைட். இன்டிஃபைனைட் அப்படின்றது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆவும் ஆனும் தான். மொத்தமே 3 வேர்ட்ஸ் தான் ஆர்டிக்கலில், ஏ அண்ட் த தான். அதை 2ஆக நம்ம டைட்டில் பண்ணுறோம். என்ன அப்படின்னா டிஃபைனைட் இன்டிஃபைனைட். டிஃபைனைட் ஆர்டிக்கலில் த வரும், இன்டிஃபைனைட் ஆர்டிக்கலில் ஏவும் ஆனும் வரும். த டிஃபைனைட் ஆர்டிக்கல் இஸ் அ வேர்ட் தன்றது தான் limits the meaning of a noun to one particular thing. For example, your friend might ask, are you going to the party this weekend? அப்போ 2 பேருக்குமே அந்த பார்ட்டி பற்றி தெரிஞ்சிருக்கு. அந்த பார்ட்டிக்கு நீ போறியான்னு உன் ஃப்ரெண்டு உன்னைய கேட்குறான் அப்படின்னா த பார்ட்டி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இதே இது ஆர் யூ கோயிங் டு அ பார்ட்டி திஸ் வீக்கெண்ட், ஏதாவது பார்ட்டிக்கு இந்த வீக்கெண்ட் போறியா அப்படின்னா ஏதாவது பார்ட்டிக்கு, அது பர்டிகுலராக இந்த பார்ட்டி தான் அப்படின்றது கிடையாது. அப்போ என்ன யூஸ் பண்ணலாம்னா யூஸ் பண்ணலாம். அப்போ ஸ்பெசிஃபிக்காக 2 பேருக்கும் தெரிஞ்ச நோன் அபவுட் அப்படின்னா அதுக்கு த யூஸ் பண்ணணும். புரியுதா? அடுத்தது த சிங்குலர் ஆர்டிக்கல் கேன் பி யூஸ்ட் வித் சிங்குலர் ப்ளூரல் ஆர் அன்கவுண்டபிள் நவுன். பிலவ் ஆர் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் த டிஃபைனைட் ஆர்டிக்கல் த யூஸ்ட் அஸ் அ கான்டெக்ஸ்ட். இங்கே பாருங்கள், ப்ளீஸ் கிவ் மீ த ஹேமர், அந்த ஹேமரை எனக்கு கொடு அப்படின்னா த ஹேமர். ப்ளீஸ் கிவ் மீ அ ஹேமர், எனக்கு ஏதாவது ஒரு ஹேமர் கொடு அப்படின்னா யூஸ் பண்ணுவோம். ப்ளீஸ் கிவ் மீ த ரெட் ஹேமர், த ப்ளூ ஒன் இஸ் டூ ஸ்மால். 2 ஹேமர் இருக்குது, அதில் எனக்கு அந்த ரெட் ஹேமரை கொடு, ப்ளூ ஹேமர் ரொம்ப சிறுசு அப்படின்னா அந்த ரெட் ஹேமர், அந்த அப்படின்னா த ரெட் ஹேமர். இஸ் இட் கிளியர்? ப்ளீஸ் கிவ் மீ த நெயில், அந்த ஆணி எடுத்துக்கொடு. ப்ளீஸ் கிவ் மீ த லார்ஜ் நெயில், இட் இஸ் த ஒன்லி ஒன் ஸ்ட்ராங் இனஃப் டு ஹோல்ட் திஸ் பெயிண்டிங். எனக்கு அந்த நீளமான ஆணியை எடுத்துக்கொடு, ஏன்னா அந்த நீளமான ஆணி தான் இவ்வளோ பெரிய பெயிண்டிங் ஃப்ரேமை தாங்க முடியும். இஸ் இட் கிளியர்? அப்போ அந்த அப்படின்னும் போது த யூஸ் பண்ணுறோம். ப்ளீஸ் கிவ் மீ த ஹேமர் அண்ட் த நெயில், அந்த ஹேமரையும் அந்த ஆணியையும் எடுத்துக்கொடு, அந்த சுத்தியையும் அந்த ஆணியையும் எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்கிறோம். அப்போல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? த யூஸ் பண்ணுறோம். இஸ் இட் கிளியர்? இன்டிஃபைனைட் ஆர்டிக்கல் பற்றி பிகினிங்கில் நல்லா பார்த்துட்டோம். உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் நான் என்ன காமிச்சிருக்கேன்றதை நீங்கள் வாசித்து பார்த்து இன்டிஃபைனைட் ஆர்டிக்கலோட டெஃபினிஷன் பார்த்துக்கோங்க. லெட்ஸ் see some எக்ஸாம்பிள். ப்ளீஸ் ஹேண்ட் மீ அ புக், எனி புக் இட் வில். அப்போது ஹேண்ட் மீ அ புக்குன்னு சொன்னீங்கன்னா ஏதாவது ஒரு புக்கு கொடுங்கன்னு அர்த்தம். ப்ளீஸ் ஹேண்ட் மீ an ஆட்டோபயோகிராஃபி, ஏதாவது யாரோட ஆட்டோபயோகிராஃபியாவது எனக்கு கொடுங்க அப்படின்றது தான் அர்த்தம். ஆர்டிக்கலில் ஏ அண்ட் த, இதில் ஏ அண்ட் த, இதில் கிராமர் ரூல்ஸ் பார்க்க போகிறோம். கிராமர் ரூல் 1 என்ன சொல்லுது? when you have single countable English noun you must always have an article before it. சிங்கிள் கவுண்டபிள்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஆர்டிக்கிள் இருக்கும், அது தவாகவும் இருக்கலாம் யாவாகவும் இருக்கலாம். ஓகேவா? கிராமர் ரூல் 2 பாருங்கள். ஏ அண்ட் தான் என்ன யூஸ் பண்ணுவோம்னா அன்கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். he gave me an advice, but you can say he gave me some advice. he gave me a piece of advice. ஓகே, அன்கவுண்டபிளுக்கு ஏ அல்லது an யூஸ் பண்ணலாம். you can use the to make general things specific. ஜென்ரல் திங்ஸை ஸ்பெசிஃபிக் ஆக்கணும் அப்படின்னா த யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. children grow up quickly, children தான் ஜென்ரலாக யூஸ் பண்ணுவோம். the children I know grow up quickly, not all children, அந்த பர்டிகுலர் சில்ட்ரன் வந்து வேகமாக வளருவாங்க அப்படின்றது தான் த.
த poetry ஆஃப் ஹாப்கின்ஸ் இஸ் பியூட்டிஃபுல். வெறும் poetry கேன் பி பியூட்டிஃபுல் அப்படின்னா கவிதை அழகானதுன்னு முடிஞ்சு போயிடும். ஆனால் இவரோட poetry ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது த யூஸ் பண்ணணும். அப்போ த யூஸ் பண்ணும்போது ஜென்ரலான ஒரு விஷயத்த ஸ்பெசிஃபை பண்ணுறோம். சில்ட்ரன்றது காமன் நவுன். த சில்ட்ரன்னா எனக்கு தெரிஞ்ச குழந்தைங்க மட்டும். பொயட்ரி அப்படின்றது காமன் நவுன். ஹாக்கின்ஸோட பொயட்ரி அப்படின்னும் போது அந்த கவிஞரோட பொயட்ரி அப்படின்றது பர்டிகுலர். இப்போ ஜென்ரல் திங்கை ஸ்பெசிஃபிக் பண்ணணுன்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது த யூஸ் பண்ணணும். ஓகே, மோர் யூசஸ் ஆஃப் இங்கிலீஷ் ஆர்டிகிள்ஸ் பார்க்க போகிறோம். ரிவர்ஸ், மவுண்டைன் ரேஞ்சஸ், சி, ஓஷன், ஜியோகிராஃபிக்கல் ஏரியா எல்லாத்துக்குமே என்ன யூஸ் பண்ணுவோம்னா த யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் த தாம்ஸ், த ஆல்ப்ஸ், த அட்லாண்டிக் ஓஷன், த மிடில் ஈஸ்ட், த யூஸ் பண்ணுவோம். யூனிக் திங்ஸ் ஹேவ் த. யூனிக் திங்ஸ் இருக்குல்லையா, த சன், த மூன், த ஸ்டார்ஸ், இதெல்லாம் யூனிக் திங்ஸ். இதுக்கெல்லாம் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா த யூஸ் பண்ணுவோம். சில காமன் நவுன்ஸ் இருக்கும், அந்த காமன் நவுன்ஸ்குள்ளே இருந்தால் என்ன யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னா த யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் அதை இது பண்ணுறோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் விசிட் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் த யூஸ் பண்ணுவோம். இஃப் யூ கோ டு த பில்டிங் ஃபார் அனதர் ரீசன் அப்படின்னா த யூஸ் பண்ணுவோம். பாருங்கள், இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஹர் ஹஸ்பண்ட் இஸ் இன் பிரிசன், அவர் ஜெயிலில் இருக்காரு அப்படின்னா இன் த பிரிசன் இல்லை, இன் பிரிசன் தான். அவர் ஒரு பிரிசனர் அப்படின்றதோட அர்த்தம். ஆனால் அந்த பொண்ணு அவங்க ஹஸ்பண்டை பார்க்க போகிறா அப்படின்னா ஷி கோஸ் டு த பிரிசன் டு see him once a month. ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை அவள் ஜெயிலுக்கு போவா, அவங்க ஹஸ்பண்ட் அங்கே இருக்காங்கன்றத அர்த்தம். மை சன் இஸ் இன் ஸ்கூல், என் பையன் ஸ்கூலில் இருக்கான் அப்படின்னா இஸ் இன் த ஸ்கூல் வராது, இன் ஸ்கூல் தான். ஐ எம் கோயிங் டு த ஸ்கூல் டு see த ஹெட் மாஸ்டர். நான் ஸ்கூலுக்கு ஹெட் மாஸ்டரை பார்க்க போகிறேன், அந்த ஸ்கூலுக்கு ஹெட் மாஸ்டரை பார்க்க போகிறேன். புரியுதா? ஷீ இஸ் இன் ஹாஸ்பிட்டல் அட் த மொமெண்ட், ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. இந்த ஹாஸ்பிட்டல் வராது, இன் ஹாஸ்பிட்டல். ஆனால் ஹர் ஹஸ்பண்ட் கோஸ் டு த ஹாஸ்பிட்டல் டு see her எவ்ரி ஆஃப்டர்நூன். அவங்க ஹஸ்பண்ட் அவளை பார்க்குறதுக்காண்டி ஹாஸ்பிட்டல் போவாங்க அப்படின்னா த யூஸ் பண்ணணும். ஓகே, அடுத்தது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு முன்னாடி த யூஸ் பண்ணணும். ஷீ பிளேஸ் த பியானோ. ஸ்போர்ட்ஸ்க்கு முன்னாடி நம்ம எந்த ஆர்டிக்கிளும் யூஸ் பண்ண வேண்டாம். ஹீ பிளேஸ் ஃபுட்பால். இல்னஸ்க்கு முன்னாடி ஆர்டிக்கிள் யூஸ் பண்ணக்கூடாது. ஹீ இஸ் காட் அப்பண்டிசைட்டிஸ், ஆவோ ஆனோ எதுவும் பண்ணக்கூடாது. ஆனால் அதுலேயும் எக்ஸப்ஷன் கேசஸ் இருக்குது. இயர் கோல்ட், இயர் ஹெட்டேக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஜாப்க்கு முன்னாடி ஏ அல்லது ஆன் யூஸ் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஆன் இன்ஜினியர், ஆன் ஆர்கிடெக்ட், அ டீச்சர், அ ப்ரொஃபஸர். ஓகே, கண்ட்ரீஸ்க்கு முன்னாடி டோன்ட் யூஸ் ஏ யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, கண்ட்ரி இந்த நேம் ஹேஸ் அ ப்ளூரல் மீனிங் அப்படின்னா த யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் சைனா அப்படின்னும் போது எந்த ஆர்டிக்கிளும் கிடையாது. ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா அப்படின்னும் போது த யூஸ் பண்ணுவோம். நெதர்லாண்ட்ஸ் ஆர்டிக்கிள் கிடையாது, த நெதர்லாண்ட்ஸ் தீவு கூட்டம் சேர்ந்தது, த நெதர்லாண்ட்ஸ். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, அமெரிக்காவுக்கு முன்னாடி எந்த ஆர்டிக்கிளும் கிடையாது, அது குரூப்பாக சொல்கிறோம். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு சொல்கிறோம் அப்படின்னா த யூஸ் பண்ணணும். இஸ் இட் கிளியர்? அடுத்து கான்டினன்ட்ஸ், டவுன், ஸ்ட்ரீட்ஸ், இதுக்கெல்லாம் என்ன கிடையாது, ஆர்டிக்கிள் கிடையாது. ஆஃப்ரிக்கா, நியூயார்க், சர்ச் ஸ்ட்ரீட், இந்த மாதிரி. அடுத்து தியேட்டர், சினிமாஸ், ஹோட்டல்ஸ், இதுக்கு முன்னாடி த யூஸ் பண்ணணும். தியேட்டரோட பேரோ சினிமா பேரோ ஹோட்டல்ஸோ அதுக்கு முன்னாடி த யூஸ் பண்ணணும். அப்ரிவேஷன்ஸ்க்கு முன்னாடி த யூஸ் பண்ணணும். த யூஎன், த யூஎஸ்ஏ, த ஐஎம்எஃப். வி யூஸ் த பிஃபோர் கிளாஸஸ் ஆஃப் பீப்புள். த ரிச், த புவர், த பிரிட்டிஷ். ரிச் புவர் அப்படின்றது மனிதர்களை குறிக்கும் போது, கிளாஸ் அவங்களோட கூட்டத்தை குறிக்கும் போது த ரிச், த புவர், த பிரிட்டிஷ் அப்படி யூஸ் பண்ணுவோம். ஓகே, அடுத்தது சில இதில் என்ன செய்வோம், இந்த ஜியோகிராஃபிக்கல் இதில் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும். அதனால இந்த இது தனியாக ஸ்பெசிஃபிக்காக உனக்கு காமிச்சிருக்கேன். எங்கே த யூஸ் பண்ணணும், எங்கே த யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்ட்ரீஸ்க்கு முன்னாடி யுனைடெட் கண்ட்ரீஸ், கூட்டமான கண்ட்ரி, தீவு. லார்ஜ் ரீஜன், டெசர்ட்ஸ், பென்சுலாஸ். பென்சுலாஸ்னால் என்னது, தீபகற்பம். ஓஷன்ஸ், சீஸ், கல்ஃப், கேனல்ஸ், ரிவர்ஸ், மவுண்டெயின் ரேஞ்சஸ். மவுண்டெயின் கிடையாது, மவுண்டெயின் ரேஞ்சஸ். மலை தொடருக்கு, மலைக்கு கிடையாது. குரூப் ஆஃப் ஐலண்ட்ஸ், இது எல்லாத்துக்குமே என்ன சொல்லணும் அப்படின்னா த யூஸ் பண்ணணும். ஆனால் எங்கே யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்ட்ரீட், பார்க், சிட்டி, ஸ்டேட்ஸ், கண்ட்ரீஸ், கவுண்டிஸ், கான்டினென்ட்ஸ், பேஸ், சிங்கிள் லேக்ஸ், சிங்கிள் மவுண்டெயின். ஒரு தனி ஏரி, தனி மலை, தனி ஐலாண்டாக குறிக்குது அப்படின்னா என்ன செய்யக்கூடாது, எந்த இதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த இருக்க உங்களுக்கு ரூல்ஸ், இந்த ரூல்ஸை நோ ஆர்டிக்கிள் சிச்சுவேஷன் இது. இப்போ இங்கே யூஸ் பண்ணணும், இங்கே எந்த ஆர்டிக்கிளும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா, அதை புரிய வைக்கிறதுக்காக 7 பாயிண்டில் நோ ஆர்டிக்கிள் சிச்சுவேஷனை கொடுத்துருக்கேன். இதை நல்லா தரவாக பார்த்துக்கோங்க.
அதே மாதிரி ஆர்டிகிள் ஜியோகிராஃபிக்கல் நேமில் உங்களுக்கு குழப்பம் வரக்கூடாதுன்னு ஒரு அழகான ஒரு இதாக கொடுத்துருக்கேன். ஃப்ளோ சார்ட் மாதிரி ஒரு சார்ட் மெத்தடில் கொடுத்துருக்கேன். இதையும் பார்த்துக்கோங்க. எங்கே யூஸ் பண்ணணும், எங்கே யூஸ் பண்ணக்கூடாதுன்றதும் இருக்குது. ஓகேவா? 0 ஆர்டிகல்ஸும் இங்கே இருக்குது. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸோடு இருக்குது. இது ஒன்றொன்னையும் பாஸ் போட்டு உங்களோட கிராமர் நோட்டில் எழுதி வச்சுக்கணும். இப்போ உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஆனால் இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா பாஸ் போட்டு கிராமர் நோட்டில் ரூல் மாதிரி எழுதி வச்சுக்கணும். வீடியோவில் தானே இருக்குது அப்படின்னா நீங்கள் வீடியோவை மறந்து டெலீட் பண்ணிட்டீங்கன்னா வேஸ்ட் ஆகிடும். அதனால் நோட் போட்டு அந்த கிராமர் நோட்டில் கட்டாயம் ஆர்டிகல்ஸ்னு டைட்டில் போட்டுக்கோங்க. காமிச்ச எல்லா ஸ்லைட்ஸையும் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. நீட்டாக ஹைலைட் பண்ணுறதை ஹைலைட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உங்களோட ஒர்க் புக்கில் இருக்கிற ஆர்டிகல்ஸ்க்கு ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சி எனக்கு ஃபோட்டோஸ் அனுப்பி வைங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.